இப்போ பெரியார் இடத்துல கேட்குறாங்க, நம்மளாக இருந்தால் கோவப்பட்டிருப்போம். ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால் அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால் நான் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1931 மாவீரன் பகத்சிங் லாகூர் சிறையில் இருக்கும்போது அவரோட அப்பாக்கு எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அதுக்கு அடுத்த ஆண்டே அவர் தூக்கிலிடப்பட்டாரு. இது இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இந்நிலையில தான் அவர் எழுதிய இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு தோழர் ப. சிவானந்தம். இந்த நிலையில தான் இப்படி புத்தகம் வெளியிட்டது ஆங்கில அரசுக்கு பிடிக்கல. இதனால அந்த புத்தகம் வெளியிட காரணமா இருந்த ஈவேராவோட அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமியையும் மொழியாக்கம் செஞ்ச தோழர் ப. ஜீவானந்தத்தையும் கைது செய்து சிறையில் அழைத்தது பொப்பிலி அரசர் தலைமையிலான நீதி கட்சி. இதனால சுயமரியாதை இயக்கத்தை தடை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். இந்த நிலையில தான் ஈவேராவோட அண்ணனையும் தோழர் ப. சிவானந்தத்தையும் கைது செய்தது ஆங்கிலேய அரசு. தன்னோட சுயமரியாதை இயக்கத்தை ஆங்கிலேயர்கள் தடை செய்ய போறாங்க அப்படின்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஈவேரா அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் கிட்ட சமாதானம் பேசவும் முன் வந்தாரு. இந்நிலைமையில 24/3/1935 அன்னைக்கு தோழர் ப. சிவானந்தமும் ஈவே கிருஷ்ணசாமியும் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. இப்படி எழுதி கொடுத்த பிறகு அவங்களுக்கு விடுதலையும் கிடைச்சது. இந்த சம்பவத்தை பத்தி கவிஞர் கருணானந்தம் எழுதிய தந்தை பெரியார் முழு முதல் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல விரிவா இருக்கு. அதுல ஒரு காலகட்டத்தில் பெரியார் அரசுக்கு தம் மீதும் இயக்கத்தின் மீதும் தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டதை அறிந்து அதனை போக்க ஒரு ராசி பேச நேரிட்டது. இது கேவலம் அல்ல என்ற எண்ணம் தான் பெரியாருக்கு. இந்தபடி இந்த இரண்டு தோழர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை அடைந்தார்கள் என்பதற்கு அவர்களே முழு ஜவாப்தாரிகள், அதாவது அவங்க தான் முழு காரணம் அல்ல என்பதையும் பெரும்பான்மையான அளவுக்கு நானே காரணம் என்பதையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு நான் தான் மிக முக்கிய காரணம்னு அவரே ஒத்துக்கிறாரு. எங்க தன்னோட சுயமரியாதை இயக்கத்தையும் பத்திரிகையையும் அரசாங்கம் தடை செஞ்சிருமோ அப்படின்னு பயந்து சமரசம் செஞ்சுக்க முன் வந்தாரு ஈவேரா. சரி, ஜீவா ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு அதற்கான விளக்கத்தை அவர் எழுதிய ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற புத்தகத்துல தெளிவா விளக்கி இருக்காரு. சர்க்காரின் அழிவு நடவடிக்கையை கண்டு ஈவேரா மிரண்டார். நாத்திக பொது உடைமை பிரச்சாரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கட்சியை சர்க்கார் அழித்துவிட முடிவு கட்டிவிட்டது என்றும் ஈவேராவை மிரட்டிய கதையும் நமக்கு தெரியும். என்ன மானங்கட்டத்தனமா மன்னிப்பு கொடுத்து விட்டு வெளியில வரும்படி ஈவேரா அவர்கள் KM பாலசுப்ரமணியம் மூலம் ஒரு கடிதத்தை சிறைச்சாலைக்கு அனுப்பி என்னை கட்டாயப்படுத்தினார். அதுக்கு நானோ பெரிய நாயக்கர், அதாவது ஈவே கிருஷ்ணசாமி வேண்டுமானால் மன்னிப்பு கொடுத்து விட்டு போகட்டும், நான் மன்னிப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருந்தேன்.